துலா ராசி பெண்கள் உங்களுக்கு பிரம்மன் எழுதிய விதி என்ன? உங்களோட சிம்பலே நீங்க பாருங்கம்மா. தராசு. நீதி, நியாயம், தர்மம், சத்தியம், நேர்மை இது எல்லாத்துக்கும் உங்க பின்னாடி ஈக்குவல் டூ அப்படின்னு போட்டு துலா ராசி பெண்கள் அப்படின்னு போட்டுக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஓரியன்டட். ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டட். குடும்பத்து மேல அதீத பாசம் அப்படின்றது இருக்கும். ஆனா குடும்பத்தில இருக்கவங்க யாராவது தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அந்த தப்ப தட்டி கேட்கிறவங்க வெளிய இருந்து யாரும் வர வேணாம். இவங்களா தான் இருப்பாங்க. இவங்க வந்து பாருங்க, காத்து தத்துவ ராசி அப்படின்னா பெரிய க்ரவுடு. ஹாப்பினஸ் எல்லா ஆஸ்பெக்ட்லயும் ஹாப்பினஸ் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. லைஃப்ல இருக்கக்கூடிய இம்பேலன்சஸ் ஆல்வேஸ் ஆன் அண்ட் ஆஃப் சரி செஞ்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாவே ராசியாதிபன் சுக்கிரனா இருந்தாலும், சனி உச்சமடையக்கூடிய ராசி. டிஃபால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, கருணை, கரிசனம், ஈகைத்தனம் அப்படின்றதுலாம் உண்டு. அட்டமெண்ட் ஆர்குமெண்ட் அதுவும் உண்டு. ஏதாவது ஒரு விஷயம் யாராவது தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா பொறுக்க மாட்டாங்க. அதாவது இப்ப துலா ராசி பெண்கள் இப்ப பிள்ளைங்க ஒரு அடலசன்ட் ஏஜ்ன்னு வச்சுக்கோங்களேன். பிள்ளைங்க கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்க செய்வாங்க. நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலத்து பிள்ளைங்க எப்பயுமே அடலசன்ட் ஏஜ்க்கு போகணுன்ற அவசியமே இல்லைங்களேங்க. சின்ன குழந்தைய கூட ஃபோனோட தானே சுத்துது. குட்டி குழந்தைக்கு நம்மளே ஃபோன் குடுக்குறோம். சாப்பிட மாட்டேங்குது. சோட்டா பீம் போட்டா, கார்ட்டூன் போட்டா சாப்பிடுது. அப்படின்னு நம்மளே ஃபோன் குடுக்குறோம். அதுக்கும் மேல ஒரு 3 வயசு, 4 வயசு, 5 வயசுல அதுங்களே ஃபோனோட தான் சுத்துது. சும்மா இருக்கும்போது ஸ்கூல்லேருந்து நேரா வந்து ப்ரீகேஜி படிக்கிறதுனா கூட நேரா வந்து ஃபோன் எடுத்து வச்சுன்னு உட்காருது. இல்லைங்களா? ஆக பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அடலசன்ட் ஏஜ் ஒரு 12 வயசு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 13 வயசு, 15 வயசு சாட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. நைட்டெல்லாம் பிள்ளைங்களோட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபோன் பேசிட்டே இருக்காங்கன்னா, அப்பா வந்து சொல்லுவார். "அட விடுமா." கணவர் சொல்லுவார். "அட விடுமா, வயசு பிள்ளைங்க அப்படித்தான் இருப்பாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பாங்க. நீ கம்முனு இரும்மா. நீ தேவையில்லாம யோசிக்காத." ஆனா இவங்க வந்து பிள்ளைங்க கிட்ட ஒரு பெரிய இது பண்ணுவாங்க. "எதுக்கு ஃபோன் வச்சுட்டு இருக்க? ஃபோன் உனக்கு குடுத்தது 4 நல்ல விஷயத்த கத்துக்கிறதுக்கு. நீ ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்றதுக்கா? குடு. உன் ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் இருக்காங்கன்னு பார்க்குறேன். யார் எப்படிப்பட்ட பசங்கன்னு பார்க்குறேன்." அப்படின்ற மாரி பயங்கரமா ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், நார்ம்ஸ், டெர்ம்ஸ், கண்டிஷன்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடியவங்க துலாம் அப்படின்லாம்.